அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது பேங்க் ட்ராப். இன்ஸ்டிடியூஷனல் கான்செப்ட் என்னன்னா, பெரிய விக் சம்மந்தம் இல்லாம அடிச்சுட்டு போறது. ரைட், சிம்பிளா சொல்லணும்னா, பெரிய விக் சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல விக் ஒன்று கிரியேட் ஆகி அடிச்சுட்டு போற இடத்துக்கு பேர் தான் என்னது? பேங்க் ட்ராப். சரி, பிரேக் அவுட்லாம் எங்கெங்கே நடக்குதோ அந்தந்த இடத்துல எல்லாம் இது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஸ்பைக் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஒரு விக் அடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணி டோட்டலாகவே ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் இருக்குது. ட்ரெண்ட் லைனில் வந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து சைடால் ட்ரா பண்ணி வச்சுருப்பீங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மறுபடியும் என்ன பண்ணலாம்? ஒரே இடத்துக்கு மார்க்கெட் திரும்பவும் உள்ளார போகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து இது ஒரு ட்ரெண்ட் லைனு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். இப்படி வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ரைட், ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அப்போ தொட்டா கீழே விழுன்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் என்ன ஆச்சு? மார்க்கெட்டு எகெயின் சேம் டைரெக்ஷன்லேயே போயிட்டுருக்கு. ரைட், இந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லாம் வந்து ட்ராப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, அதே மாதிரி ஸ்லிப்பேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ரைட், ஒரு கேண்டில் நான் வந்து ஆர்டர் பிளாக் செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஆர்டர் பிளாக்குக்கு பக்கத்தில் வந்துட்டு மார்க்கெட் வந்து பிளாக்கை எடுக்காமல் விட்டுட்டு போகும். அந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து என்னது? ட்ராப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி.